ரமலான் அல்லாத மாதங்களிலும் கூட அவர்கள் புண்ணியத்தில் கழித்தார்கள். ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் தூங்கவே மாட்டோம் ரமலான் முழுக்க 30 நாள். அதுக்காண்டி யாரும் தூங்காம இருக்கிறாங்க, நோய் வந்துடும். உடலுக்கு ஆரோக்கியம் தேவை. வழிகாட்டியாக முன்மாதிரியாக இதையெல்லாம் வாழ்ந்தார்கள். ரமலான் மாதம் முழுக்க அயாத்தாக அந்த இரவை மாதத்தை கழிப்பார்களாம். காரணம் கேட்டதுக்கு அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அவர்கள், இந்த மாதத்தில் எந்த நாளில் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை ஒழித்து வைத்திருக்கிறான் தெரியவில்லை. நாங்கள் உறங்கிவிட்டால் 83 ஆண்டு காலம் நின்று வணங்கி அந்த நன்மை அந்த இரவு நாங்கள் எடுத்து விடுவோம். இதை விட்டா இதோட அடுத்த வருஷம் அந்த ரமலான். இப்படித்தான் ரமலானை வரவேற்றார்கள், இப்படித்தான் விளங்கினார்கள், இப்படித்தான் அமல் செய்தார்கள். பெருமன்னே வரவேற்றுட்டு போயிட்டு வாங்க, அதுக்கு பிறகு அது மதிக்காம விட்டது கிடையாது. இன்னைக்கு இந்த நோய் இன்னைக்கு உம்மத்துல பரவல எங்க பார்த்தாலும் நிறைய உண்டாயிடுச்சு. ரமலானை வரவேற்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்வது போன்று ஒரு மூமியினுடைய அடிப்படை குணமே நல்ல விஷயங்களை வரவேற்பான். அதுல ரமலானை வரவேற்பது பெரிய ஹராம் கிடையாது, நல்ல குணம் தான். வெறும் காலத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரவேற்றுக் கொண்டிருந்தால் எந்த ஆண்டுல 30 நோம்பு நாம வைக்க போறோம்? இன்னைக்கு இந்த நோம்புனால எவ்வளவு பலன்கள் இருக்கு தெரியுமா? கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள், பிரெயின் ஷோக் உள்ளவர்கள், பிபி உள்ளவர்கள், சுகர் உள்ளவர்கள், உடல் உறுப்புகளில் பிரச்சனை உள்ளவர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் எய்ட்ஸ் உள்ளவர்கள் அல்லது எல்லாவற்றுக்கும் மேல் புற்றுநோய் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி அத்தனை நோய் பட்டியலிடப்படுகிறது. இது அத்தனை நோய்க்கும் ஒரே மாமருந்து சூமு தசிஹு. நீங்க நோம்பு வைங்க, ஆரோக்கியம் அடைந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். 2 வார்த்தையில முடிஞ்சிச்சு. அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய டாக்டர், பிரபலிய மாணவர், அவருக்கு ஒரு பெரிய வியாதி. அவர் ஒரு முடிவெடுத்தார், ஒரு 10-15 நாட்களுக்கு நம்ம எதுவும் சாப்பிட வேணாம், வயிற்று பட்டினியா போட்டார். 10-15 நாட்களுக்கு பின்னால் அவர் உடலை மீண்டும் பரிசோதித்து பார்க்கிறார். உடலில் எல்லா வகையான ஆரோக்கியம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. அவர் பதிவு செய்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ரமலான் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கிறான், அதனால்தான் முஸ்லிம்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று தன் புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். இஸ்லாத்துக்கும் வந்துட்டார். நீங்க அந்த நோம்பை தான் நாம அடைய இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மள குடும்பத்துல நோம்பு வைக்கிறோம்? குடும்பங்கள்ல காலேஜ் படிக்கக்கூடிய வாலிபர்கள், யுவதிகள், 10th +1 +2 படிக்கக்கூடியவர்கள் சனி ஞாயிறு மட்டும் வைக்கிறான். ஏன் மத்த நாள்ல நோன்பு வைக்கிறேன்னா அவன் நாவுக்கு அவ அசால்ட்டா பதில் சொல்றான். நோன்பு வச்சுட்டு நான் பள்ளிக்கூடம் போனா, காலேஜ் போனா வாயில் ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது, என் பக்கத்துல இருக்கிற என் பக்கத்துல உட்கார மாட்டேங்கிறான், அதனால நான் நோன்பு வைக்கலன்றான். எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய ஹராம் இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் சொல்லுகிறார்கள், ஒரு நோன்பாளியுடைய வாயில் வரக்கூடிய அந்த வாடை உலகத்தில் நீங்கள் எந்த கஸ்தூரியை உயர்வான நறுமணம் என்று கருதுகிறீர்களோ அந்த கஸ்தூரியை